வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ½ kgக்கான பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு கேக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவும் போடலை. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் அதை போட சொன்னால் நான் போடுறேன், இல்லைன்னா நம்ம ஆரி ஒர்க் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது மெஷர்மெண்ட்டோடு போடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டோடு நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ½ kgங்கிறதுனால நான் 6 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். இதை நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் ஒட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் கேக் டீமோல்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இப்போ நம்ம பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ½ கப் மைதா எடுத்திருக்கேன். ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம பேக்கிங் சோடா, இது மூணையும் போட்டு நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த பவுடரை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்பூன் ட்ரையாக இருக்கிற ஸ்பூனை வச்சு நான் நல்லா கலக்கிக்கிறேன். ஸோ நீங்கள் 2-3 வாட்டி சளிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நம்ம போட்டிருக்கிற இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை, அது கூட ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆர் நான் இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இது பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த முட்டை நம்ம நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹேண்ட் விஸ்க்லேயே நல்லா இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு கேக் செய்யும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் இல்லை, ஹேண்ட் விஸ்க் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதில் நம்ம தயிர்லாம் கடைவோம்ல, அந்த மாதிரி வச்சு நான் ட்ரை பண்ணேன். அதுவும் முட்டை நல்லா ஃப்ளஃபியாக நல்லாவே வந்தது. நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். இந்த முட்டையோட அந்த மஞ்சள் கலர் மாதிரி இந்த மாதிரி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ½ கப் பவுடர் பண்ண சுகராக இருந்தால் ½ கப் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கொட்டாமல் நம்ம ஒரு 3-4 வாட்டியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை இந்த கலர் நல்லா மாறி ஒயிட் கலராக வர்ற வரைக்கும் நம்ம முட்டை நல்லா பீட் பண்ணி, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மீதி இருக்கிற சுகரையும் போட்டுட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா இதை பீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரப்போங்க, நமக்கு கலர் மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இல்லைன்னா நீங்கள் பட்டர் வேணும்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உருக்குன பட்டர் இதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இதையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்ரு லோ ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க, அந்த முட்டையோட அந்த ஃப்ளஃபினஸ் கம்மியாயிரும். ஸோ லைட்டாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுருக்கேன். ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவுமே மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப டைட்டாக நம்ம அதை பண்ணக்கூடாது. நல்லா மெதுவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு சென்டரில் ஒரு கட், இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த மாவு நல்லா ஈவனாக நல்லா கலந்து வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பேச்சுலா வச்சும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வாட்டி ஹேண்ட் விஸ்க் வச்சுக்கும் பண்ணுவேன். இந்த ஸ்பேச்சுலா வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற அந்த மாவில் நம்ம எடுத்து விட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரில் நம்ம ஊற்றி நம்ம இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
2-3 பேட்சாக வந்து நீங்கள் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஒரே மாதிரி கட்டி இல்லாமல் நம்மளால் பேட்டர் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் மொத்தமாக கொட்டி வந்து எப்போவுமே கிளறாதீங்க. நீங்கள் இடையில பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாலும் மொத்தத்தையுமே ஊற்றிடாதீங்க. இந்த பவுட்ரு கொஞ்சமும் பால் கொஞ்சமும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி இந்த பேட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக கொட்டி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மாவு கலக்கும் போது ரொம்பவுமே மெதுவாக நம்ம கலக்கணும். ஸோ அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் அந்த முட்டையோட அந்த நல்லா பொங்கி வந்திருந்து இல்லையா, அதுவும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அமுந்து போயிடும். அதனால் நம்ம ரொம்ப மெதுவாக பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட அந்த ஃப்ளஃபினஸும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் மெதுவாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு கேக் டின் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த மாவை வந்து அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி 2-3 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போய் நல்லாயிருக்கும். கேக் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஓட்டையாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒரு ரிங் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து இந்த கேக் டின்னை வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு வெயிட்டாக இருக்கிறதுக்கு மேலே ஒரு கல் வச்சு நான் இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேக்கு டீமோல்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேப்பர் இருக்கிறனால. ஸோ இதை வந்து மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம கேக்கை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவனில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் நல்ல அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே வந்து நீங்கள் வந்து கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அடியில் இருக்கிற இந்த பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா, மெஷர்மெண்ட்டை விட நம்ம எப்படி கேக் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. நம்ம நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல கேக் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அன்ஈவனாக இருக்கிற இந்த மேல் பகுதி மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெட் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கான நைஃப் இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து 3 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு இந்த கேக்கு. ஸோ இதை வந்து 3 பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதுக்கு ஐசிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து கேக் போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்பவுமே அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணியாக உழுவும். ஸோ அளவாக போட்டுட்டு க்ரீம் போட்டுக்கோங்க. இந்த க்ரீமில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ஃபுட் கலர், ஜெல் கலர் சேர்த்து நான் கலக்கி இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம செகண்ட் லேயர் கேக் வந்து எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுனால எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே தான் சுகர் சிரப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ இந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லாத்தையும் இதுலேயே போட்டோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ எப்படி க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நானும் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறனால எனக்கும் ஒரு அளவுக்கு தான் க்ரீம் அப்ளை பண்ண வருது ஐசிங் பண்ணுறதுலாம்.
ஸோ நானும் நல்லா கற்றுக்கிட்டு இதை எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஓரளவுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு லேயரும் வைக்கும்போது சைட்லேயும் இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா க்ரீம் போட்டு நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் லேயரை வந்து நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே சுகர் சிரப்பு அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஐசிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேலட் நைஃப்னு கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நைஃப் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி கேக்கை வந்து ஐசிங் பண்ண முடியும். ஸோ சுற்றிலையுமே இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரேப்பர் வச்சு இதை வந்து நான் ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் க்ரீம் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நைஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். சைட்லேயும் அதே மாதிரியே இந்த மாதிரி டேபிளை வந்து நல்லா டர்ன் பண்ணிவிட்டு நைஃப் நம்ம எடுத்தோம்னா நல்லா நீட்டான ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டி நைஃபை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வைங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ நான் எனக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து 4வது கேக் நான் பண்ணுறதுலேயே இது வந்து 4th கேக் வந்து இது தான். ஸோ எனக்கு முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ரோஸ் வந்து ரெடி பண்ணி இந்த கேக்கில் மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் க்ரீம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து பிங்க் கலரை வந்து நான் கலந்து ஜெல் கலர் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோஸ் வந்து நானே செஞ்சேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நானும் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறனால எனக்கும் ஓரளவுக்கு தான் வருது. ஸோ நானும் அதையெல்லாம் நல்லாவுமே கற்றுக்கிட்டு உங்களுக்கும் அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கரெக்டாக நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ சிம்பிளான ஒரு டிசைன் தான் என்னால் அன்றைக்கி பண்ண முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லீஃப் போடுவோம் இல்லையா, அந்த நாசில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையே தான் கீழேயும் நான் அந்த மேலே என்ன டிசைன் போட்டிருக்கணும் அதையே தான் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மேலேயும் அதே மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். அந்த ரோஸ் மட்டும் நீங்கள் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நானும் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக நானும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த டிசைன். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதில் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி கேக் பேட்டரும் வந்து ரெடி பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஓவராக வந்து நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வராது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸுக்கான அந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.